ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, சிவராத்திரிக்கு முந்தின நாள் இன்னைக்கு நான் விரதம் இருக்கேன். இங்க இதை எக்க தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து 3 நாள், இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு மறுநாள். ஏன்னா விரதம் இருக்கிறவங்க எல்லாருமே இன்னையில இருந்து அதுக்கப்புறம் நாளைக்கு நாளைக்கு மறுநாள் காலைல குளிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பாடே சாப்பிடுவாங்க. இந்த 2 நாளா சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. இப்போ டைம் 1:35 ஆகுது. நான் இப்போ வரைக்குமே எதுவுமே சாப்பிடல. காலையில இருந்து நான் என்ன வேலை செஞ்சேங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேத்து போட்ட வீடியோல ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க, இதுக்கு முன்னாடியே நீ ஒரு டைம் கோவில் போய் வீடியோ போட்டிருக்கேல்லம்மா, அப்புறம் என்ன மறுபடியும் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்றேன்னு சொல்லி கேட்டாங்க. அந்த வீடியோ போட்டப்ப தேஜு பாப்பா என்கிட்ட தாய்ப்பால் குடிச்சிட்டு இருந்தா. அதனால என்ன விரதம் இருக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. விரதம் இருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லி சொன்னேன். ஆனா இதுக்கு முன்னாடி அங்க போனது, மத்தவங்க விளக்கேத்துறதெல்லாம் நான் கொஞ்சம் வீடியோல எனக்கு தெரிஞ்ச அளவு நான் டீட்டெயிலா சொன்னேன். ஆனா விளக்கேத்துறதா இருக்கட்டும், விரதம் இருக்கிறதா இருக்கட்டும், இந்த வருஷம் இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். அதனால அப்படி சொன்னேன். அதுக்கப்புறம் சில பேர் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணலன்னு கோவப்படுறீங்க. தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. இங்க மழை பெய்யும். இந்த 2 நாளா மழை இல்லை. நேத்தும் பஞ்சாயத்து ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுல ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டு வேலை மறுபடியும் நான் வீடியோ எடிட் பண்ணி போடுறதுல எனக்கு டைம் முடிஞ்சிருது. இன்னைக்கு காலைல நான் என்னென்ன வேலை செஞ்சேன்னு பாருங்க. இதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். இப்போதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குளிச்சுட்டு வந்தேன். தலையெல்லாம் சிக்கு எடுத்துட்டு இங்க பாருங்க விரிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் தான் தலையே காய வைக்கணும். எல்லாருமே என்ன மாதிரி லேட்டாக தான் சாப்பிடுவாங்களா அப்படின்லாம் இல்லை. காலைல எழுந்திரிச்சதுமே நான் சமைச்சிட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நான் குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு லேட் ஆகுது. அவல் இருக்குல்லங்க, அதை ஊற வச்சுட்டு அது கூட ஆப்பிள், மாதுளம்பழம் இருக்கு. என்னோட ஹஸ்பண்ட் வாழைப்பழமும் அதுக்கப்புறம் இன்னுமே ஆப்பிள் வாங்கிட்டு வர போயிருந்தாங்க. நேத்து அந்த ஆபீஸ்ல இருந்து வரும்போது பாதி வாங்கியிருந்தோம். இன்னைக்கு அவர் வாங்க போயிருக்காரு. வண்டியில ஏதோ ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு ஒர்க் ஷாப்ல இருக்காங்க. அவங்க இதுக்கப்புறம் தான் வருவாங்க. எனக்கு உண்மையாவே பசி எடுத்துருச்சு. ஓரளவுக்கு மேல தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லைங்களா? சரி, காலைல நான் என்னென்ன வேலை செஞ்சேன்னு பாருங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ என்ன சாப்பிட போறேங்கிறத நீங்க தெளிவா பார்க்கலாம். இன்னைக்கு காலையில எழுந்திரிச்ச உடனே எப்போதும் போல வாசல்ல கூட்டிட்டு அடுப்பெல்லாம் மொழுகுனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் தேஜுவுக்கு தான் தோசை ஊற்றினேன். எப்போதும் போல கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் வாழைப்பழம் மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றி ரெடியா இருக்கு. மேடம் ப்ரஷ் பண்ணிட்டு இருக்காங்க. தேஜுவுக்கு எப்போதுமே கொஞ்சம் கருப்பு கலர்ல இருக்கிற தோசை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த ஓரமா இருக்கிறது மொறு மொறுன்னு இருக்குங்களா, அதை அவ விரும்பி சாப்பிடுவா. ப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் அவங்க சாப்பிடுவாங்க. குழம்பு முட்டைக்கோஸ், உருளைக்கிழங்கு, தக்காளி சேர்த்து அவங்களுக்கு குழம்பு வைக்க போகிறேன். எனக்கு இன்னைக்கு காலையில் அவல் அப்புறம் ஃப்ரூட்ஸு தான் சாப்பிட்ணும். நைட்டு ஏதாவது செஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் குழம்பு வைக்கணும். சமையல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு சாப்பாடு பாத்திரம்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்க, அந்த தாவாரம் அங்கே சாணி பூசியிருந்தேன். அது இல்லாமல் சாமி இருக்கிற ரூமில் வீடு துடைச்சிருந்தேன். 2 வேலையும் முடிச்சுட்டு தாங்க குளிச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இன்னைக்கு தானே சிவராத்திரி ஃபர்ஸ்ட் நாள். இன்னைக்கு சுத்தம் பண்ணாமல் நேற்று சுத்தம் பண்ணியிருந்தா இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே பூஜை முடிஞ்சிருக்கும். ஆனால் அப்படி பண்ணக்கூடாதுங்களாம். ஃபர்ஸ்ட் நாள் தான் சுத்தம் பண்ணிட்டு குளிச்சுட்டு வரணுங்களா. அதனால இன்னைக்கு காலைல பூஜை பண்ண முடியல. நான் குளிச்சுட்டுலாம் வர்றதுக்கு 12:30 ஆயிடுச்சு. பெட்டில் நம்ம போட்டு வச்சுருப்போம்ல பெட்ஷீட்டு, அதுக்கப்புறம் நான் போத்துறது இதெல்லாமே துவைச்சிருந்தேன். மற்றதெல்லாம் கம்மாயிலே காய வச்சுருக்கேங்க. ஏன்னா இது ஈஸியாக காஞ்சிரும், எந்த பிரச்சனையும் இல்லை. அது வெயில் நல்லா இருக்கணும். இப்போவே பாருங்களேன், அதிகமாக வெயில் இல்லை. பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்போதுமே காலையில் பூஜை பண்ணுறது 12 மணிக்கு முன்னாடியே பண்ணணுங்களா. நான் குளிச்சுட்டு வர்றப்போ டைம் ஒரு மணி இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா தலையை துவட்டிட்டு தலை சிக்கு எடுத்துட்டு நான் ரெடி ஆகியிருக்கேன். அதுக்கு டைம் 1:35 ஆயிடுச்சு. அதனால் இன்னைக்கு காலைல மட்டும் நான் பூஜை பண்ணலைங்க. சாயங்காலம் பண்ணணும். நாளை காலைல கண்டிப்பாக வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு கோவிலில் பூஜை பண்ணலாம். வீடெல்லாம் துடைச்சிட்டு வெளியேயும் சாணி பூசினீங்களா, அதனால லேட் ஆயிடுச்சு. ஓகே, அவள் இதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்த அவளுங்களா, அதனால கழுவிட்டு அதுக்கப்புறம் நான் ஊற வைக்கணுங்களா. அவளை முதல்ல கழுவிட்டு ஊற வச்சதுக்கப்புறம் பழங்கள் எல்லாம் கட் பண்ணும்போது பார்ப்போம். அவள் நல்லா அலசிட்டு ஊற வச்சிருக்கேன். இது ஒரு ஆப்பிள், இது 2 மாதுளம்பழம், எல்லாமே ரெடியா இருக்கு. காலையில இவங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி கிளம்புனாங்க. வாழைப்பழம் மட்டும்தான் 2 சீப்பு வாழைப்பழம் எனக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சீனி, அதுக்கப்புறம் ஆப்பிள் நேற்று வாங்கிட்டு வந்ததுல பாதி நான், தேஜு, அப்புறம் அவங்க அப்பா 2 சாப்பிட்டாங்க. அதுலேயும் முடிஞ்சு போச்சு. அதனால எல்லாமே ½ kg வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதில்
அவலில் வந்து நம்ம ஆப்பிள் மாதுளம் பழமும் சேர்ப்போம். அது கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் இல்லைங்க. எக்ஸ்ட்ரா ஏன் சீனி சேர்க்குறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து உப்பு சாப்பிடக்கூடாது, அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு சாப்பிடக்கூடாது, வெங்காயம் எதுவுமே சாப்பிடக்கூடாது. முக்கியமாக காரமாக கூட எதுவுமே எடுத்துக்கூடாது. சாப்பிட்றதா இருந்தால் இந்த மாதிரி இனிப்பாக சாப்பிடலாம். நைட்டு தூங்கும்போது வந்து பச்சரிசியில் சாப்பாடு செஞ்சு சாப்பிடலாம். இங்கே கூட கிரி, அந்த தமிழில் பொங்கல்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நான் செஞ்சு சாப்பிட்டுக்குவேன். அது வந்து 4 மணிக்கு சமைக்கணும். முதல்ல வந்து இவங்களுக்கு என்னை தவிர ஹஸ்பண்டுக்கு, தம்பிக்கு, அப்பாவுக்கு சமைக்கும்போது சமைச்சு முடிச்சுட்டு எனக்கு நான் ஏதாவது சமைச்சேன் அப்படின்னா அடுப்பில் கூட நான் சாணி மொழிகிடணுங்களாம். அவ்வளோ சுத்தமாக செய்ய சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த டைமில் தனியாக மட்டும்தான் புது பாத்திரம் எதுவும் வாங்கலை. அது இருந்தது அப்படின்னா உண்மையாகவே நம்ம ஊர்ல எல்லாம் காப்பு கட்டினா எப்படி செய்வாங்க, அவங்களுக்கு இந்த அண்ணாலாம் வீட்டில் காப்பு கட்டினாங்கன்னா புதுசாக பாத்திரம் வச்சுருக்காங்க. அம்மா சாப்பிட்றதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து எல்லாமே. சரி, இப்போ நான் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் ஊற வச்சுருந்த அவல், அதுக்கப்புறம் ஆப்பிள், மாதுளம்பழம், கொஞ்சம் வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகமாகலாம் சீனி சேர்க்கலைங்க, கொஞ்சமாக, அவ்வளோதான். இப்போ இதை மட்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன். இதுதான் எனக்கு இன்னைக்கு லஞ்சு. தேஜு அங்கன்வாடியிலேருந்து வரும்போது என்னோட நாத்தனார் கூப்பிடவும் அங்கே ஓடிட்டா. அங்கேயே அங்கன்வாடி ட்ரெஸ்ஸை கழட்டிட்டாங்க. வேறு ட்ரெஸ்ஸு போட்டு விடல, பேண்ட்டோட இருக்கா, அதனால இன்னைக்கு வேணாம். இது வந்து சாப்பிட்டு முடிச்சு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் செஞ்சேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு தாங்க செஞ்சேன். தலை வேற காய வச்சுருந்தேன்னா. வீட்டுக்குள்ளெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். வெளியே பாருங்க, ஓரமாக நனைஞ்சிருக்கு. இந்த இடம்லாம் காஞ்சு போய் பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை. அதனால இங்கே சாணி பூசணும். இன்றைக்கி காலையில் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் என்னங்கிறத வெளியே கூட்டுவோம் இல்லைங்க. அப்போ பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி, அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன். அவங்க எனக்கு இங்கே பாருங்கள், இது பொங்கல் கிரின்னு சொல்லுவாங்க, பச்சரிசியில் சமைச்சது. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து கொடுத்துட்டு போனாங்க. கீழே ஒரு இலை இருக்குது பாருங்கள், சூடாக இருந்ததா, அவங்க கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி மூடி கொண்டுட்டு வந்திருந்தாங்க. இதை இப்போ சாப்பிடுவேன் சின்ன தட்டில். சாப்பிட்டுட்டு அங்கே சாணி பூசுவேன். இப்போ வந்து டைம் ஒரு 4:18 இருக்கும். என்னென்ன வேலை முடிச்சிருக்கேன்னு பாருங்கள். அந்த பொங்கல் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இங்கே மட்டும் சாணி பூசியிருந்தேன். வெளியே வாசல்ல எல்லாம் எங்கேயுமே சாணி பூசலைங்க. காலையில் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே க்ளீன் பண்ணிட்டேங்களா. அதுக்கப்புறம் பிரேக் விட்டு செஞ்சனாலையுமே ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி தெரியல. உண்மையாகவே இதுதாங்க எனக்கு ஃபஸ்ட் டைம் விரதம் இருக்கேன். பசிக்கவே இல்லை. நானாவது பரவாயில்லைங்க. எனக்கு வந்து பொங்கல் கொடுத்தாங்களா, அந்த பாட்டி வந்து ரொம்ப வயசானவங்க. அவங்களுமே என்ன மாதிரி இன்னைக்கு விரதம் இருந்துட்டு நாளைக்கு வந்து விளக்கேற்றுவாங்க. அப்போ அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் இல்லைங்களா. வாசலெல்லாம் கூட்டி முடிச்சதுக்கப்புறம் பாத்திரம் கொஞ்சம் விளக்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் எப்போதும் போல் சாப்பாடு சமைக்க ஆரம்பிப்பேன். சரி, இப்போ வாசல் கூட்டலாம். டைம் இப்போ ஒரு 6 மணி இருக்கும். இங்கே பாருங்கள், சாப்பாடு சமைச்சிட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிரும். இப்போ தான் நான் பூஜை பண்ணி முடித்தேன். எப்போதுமே சாயங்காலம் பூஜை பண்ணும்போது காலையில் குளிச்சதுக்கப்புறம் நம்ம கட்டியிருப்போம் இல்லைங்க, அந்த சேலையை மாற்றிட்டு வேறு ஒரு சேலை கட்டிக்கணும். அதே மாதிரி தான் இப்போ நான் சேலை மாற்றிருக்கேன். அதுவும் இல்லாமல் இப்போது சாப்பாடு ரெடி ஆனதுக்கப்புறம் குழம்புலாம் வைக்க போகிறதில்ல. காலையில் வச்ச குழம்பு இருக்குது, அதனால் அந்த குழம்பு மட்டும் சூடு பண்ணி வச்சுப்பேன். மதியம் மட்டும்தான் சாப்பிட்டாங்க. காலையில் யாருமே சாப்பிடல, என்னன்னு தெரியல, அவங்க யாருமே சாப்பிடல. அதனால குழம்பு இருக்குது. இப்போ சாப்பாடு வடித்ததுக்கப்புறம் எனக்கு என்ன செய்வேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பச்சரிசியில் தான் சாப்பாடு செஞ்சு சாப்பிட சொன்னாங்க. நீங்களே பாருங்கள், எனக்குன்னு கொஞ்சமாக சமைச்சாலும் அது வேகிறதுக்கும் டைம் ஆகுங்களா. அதனால தான் இதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடிட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் வேறு என்ன சாப்பிடலான்னு நான் கேட்டேன். பிஸ்கெட் சாப்பிடக்கூடாதுங்களா, ஆனால் கோதுமை மாவில் உப்பு எதுவுமே சேர்க்காம சீனி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்க்க போகிறேன், அது மட்டும் சேர்த்து. வாழைப்பழம் வேறு இருக்குது, அதுவுமே ஹெல்தி தானே. காலையில் தேஜுவுக்கு எப்படி செஞ்சு கொடுத்தனோ அதே மாதிரி எனக்கு செஞ்சுக்க போகிறேன். சாப்பாடு வடித்ததுக்கப்புறம் மறுபடியும் நான் அடுப்பு மொழிகிட்டு அதுக்கப்புறம் தான் செய்வேன். அதை வந்து நாளைக்கு வீடியோவில் நீங்கள் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நைட் ஆகிடுச்சு. நான் இதுக்கப்புறம் தான் வீடியோ எடிட் பண்ணணும். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய்.